ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முருகன் வந்து முத்தை பார்க்க வராது. அவர் மீனாவை பார்த்து பேசினார்ல, அது எல்லாத்தையுமே முத்துட்ட சொல்லிட்டு ஆனா அடுத்து என்னென்ன பண்ணணும்னு கேட்பாரு. முத்து அவருக்கு திரும்பவும் ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தாங்க முக்கியமான சம்பவம். மனோஜ் ரோஹினியும் போய் விஜயாவை பார்த்து பேசுறாங்க. அந்த செய்வன முட்டையை பத்திலாம் விஜயாட்ட சொல்லிட்டு, அம்மா இது சம்பந்தமா நாங்க ஜோசியரை போய் பார்த்தோம், அவரும் சில பரிகாரம்லாம் சொல்லியிருக்காரு, அதை நாம 2 பேரும் தான் பண்ணணும்ன்றாரு. அதை கேட்ட விஜயாவுக்கு ஷாக் ஆகுது. நான் எதுக்குடா பரிகாரம் பண்ணணும், உனக்கு வேணும்னா நீ பண்ணிக்கோ, என்னால முடியாதுன்றாங்க. அப்ப மனோஜ் வந்து, அம்மா உங்க உயிருக்கும் தாமா ஆபத்து இருக்கு, ஏன்னா ஜோசியர் வந்து உனக்கு யாரை ரொம்ப பிடிக்குன்னு கேட்டாரு, நான் உங்களை தான் சொன்னேன், அதனால உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு, பேசாம பரிகாரம் பண்ணிடலாமான்றாரு. அதை கேட்டு விஜயா கடுப்பாறாங்க. உன்னை யாரா என் பேரை சொல்ல சொன்னது, இங்க பாரு என்னாலாம் முடியாது, அதுவும் ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமலாம் என்னால சுத்தமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஹாலுக்கு வந்தா திடீர்னு ஃபேன் கலந்து கீழே விழுகும். ஜஸ்ட் மிஸ்ல விஜயா தப்பிப்பாங்க. அதை பார்த்த மனோஜ் வந்து விஜயாவை இன்னும் பயமுத்துறாரு. பாத்தீங்களாமா, தயவு செஞ்சு பரிகாரம் பண்ணிடலாமான்றாரு. ஆனா விஜயா வந்து அப்ப கூட ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, வீட்டில் மோட்டர் ரிப்பேர் ஆயிடுது. தண்ணி இல்லாமல் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. முத்து உடனே எலக்ட்ரிஷியன் கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. அவரும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, மோட்டரில் காயில் போயிடுச்சு, நான் போய் சரி பண்ணி எடுத்துட்டு வரேன், அது வரையும் மெயின் ஆன் பண்ணாதீங்க, மெயின் ஆன் பண்ணா சுவிட்ச் போர்டெல்லாம் கரண்ட் அடிக்குன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா மனோஜ் தெரியாம மெயின் ஆன் பண்ணிடுவாரு. விஜயாவும் சுவிட்ச் போர்டில் கை வச்சு அவங்களுக்கு ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த டைம் பார்த்து பார்வதி வீட்டுக்கு வராங்க. அவங்க விஜயாவை தொட்டு அவங்களுக்கு ஷாக் அடிக்குது. அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தொட்டு தொட்டு எல்லாருக்குமே கரண்ட் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சது. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. நாளைக்கு மீனா வந்து இவங்க எல்லாருமே காப்பாற்றுற மாதிரி சீன் வரும். இதை விட ஒரு முக்கியமான சம்பவம் நாளைக்கு நடக்க போகுது. மீனா வந்து கறி வாங்குறதுக்காக கடைக்கு போறாங்க. அதுவும் யார் கடைக்குன்னா பிரவுன்மணி கடைக்கு. ஆமாங்க, மீனா பிரவுன்மணியை பார்த்து ரோஹிணியை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சு ரோஹிணிக்கு ஒரு பெரிய சிக்கல் வரவும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.